தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரிஸ்க்கு அப்புறமாக எதிர்பார்த்த இன்னொரு சீரிஸ் அப்படின்னா ஏ சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பாக்ஸ் எல்லாம் கலர் கலராக இருக்கக்கூடிய டிசைன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படியே இந்த எஸ் சீரிஸ் உடைய வைப் அப்படியே இருக்கும். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ண போறோம் அண்ட் வெவ்வேறு கலரையும் உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வித் கேமரா சாம்பிள்ஸோட பார்க்கலாம் வாங்க. சாம்சங் உடைய ஏ சீரிஸ் அப்படின்னாலே கொஞ்சம் பிரீமியம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் பாக்ஸை பார்க்கும் போதும் சரி உங்களுக்கு அந்த எஸ் சீரிஸ்க்கு இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணோம்ல அந்த ஒரு ஃபீல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாவ் வாட் அ கலர் இல்லை, இந்த வயலட் கலர் பார்க்கும் போதே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த டிசைனை பற்றி இன்னும் அதிகமாக வந்து பேசுவோம். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் வச்சுட்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, பிளஸ் டைப் சி டு டைப் சிக்கான கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்க்கும் போதே கொஞ்சம் சட்டிலாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது, ஒரு வைப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த எஸ் சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போல S22 சீரிஸ் எல்லாம் அந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பின் பக்கமாக கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷிங் வந்து தெரியுது. அண்ட் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லையுமே நமக்கு கிளாஸ் தான் இருக்கு. கார்னிங் உள்ள கிளாஸ் 5 முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வாக வந்து கொடுக்கல, ஃபிளாட்டாக தான் இருக்கு. பட் கையில் எடுக்கும் போது ரொம்ப வெயிட்டாக எனக்கு தெரியல. ஸோ நான் பிடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை மெஷர் பண்ணி பார்த்துருங்க. என்னது 200 கிராமா? ஓ, ஆனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் இருக்கு. அதற்கு மேலே வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்று நார்மல் சிம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மைக்ரோ SD கார்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பகுதியில் பார்க்கும்போது நமக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. பட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்ல சூப்பர் ரிச்சான ஒரு கலர்ஸ் வந்து தெரியுது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் பிரைட்னஸுமே அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரல யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்தில். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல Exynos 1380 சொல்லக்கூடிய ஒரு 5 நானோமீட்டருக்கான அந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்கு அண்ட் 4 எஃபிஷியன்சி ஸ்கோர் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னுமே நல்லா வரும் அப்படின்றதையும் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்கோரை பார்க்கும்போது உங்களுக்கு 5 லட்சத்துக்கு மேல வருது. இந்த ஸ்மார்ட் போன் கேமிங் எப்படி ப்ரோன்னு கேட்கறவங்களுக்கு ஸோ இது கேமிங் நீங்க விளையாடுனீங்கன்னா மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸ்ல நீங்க விளையாடக்கூடிய கேமை வந்து விளையாட முடியும். ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல கண்டிப்பா வந்து விளையாட முடியாது. அண்ட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் போன் கிடையாது. இது ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் போன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB மாடல் அண்ட் 8GB RAM 256GB மாடல் அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் இருக்கு. LPDDR4X கான RAM டைப் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் வந்து தெரியல. பட் UFS 2.1 இல்லாட்டி 2.2 இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கான பேட்டரி வந்து தந்திருக்காங்க. 25 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் அண்ட் உங்களுக்கு யூசேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அப்படின்றது ஈஸியா வந்துடும். சாம்சங் உடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா அவங்களுடைய UI அப்படின்னு வந்து சொல்லலாம். OneUI 5.1 இதுல தராங்க. Android 13 மேல ரன் ஆகுது. ஓகே, இது ஒரு விஷயம். அண்ட் இந்த UI பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸ்லீக்காக தான் இருக்கு. சின்ன சின்ன ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே வந்து OS இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு OneUI-ல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS அப்டேட்ஸ். இவங்க 4 OS அப்டேட் உங்களுக்கு தருவோம்னு சொல்றாங்க. அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவோம்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய கிளைம். அண்ட் கிளைம் பண்றது மட்டும் கிடையாது. ரீசென்ட் டைம்ல வந்த நிறைய சாம்சங் ஸ்மார்ட் போன்ல அவங்க சொன்ன மாதிரியே அவங்க அப்டேட்ஸும் வந்து தந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க லாங் டர்ம்க்கு பாக்குறீங்க அப்படின்னா OS சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த UI-ல இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் இருக்கு. எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வாய்ஸ் ஃபோக்கஸ். சோ நம்ம நிறைய இடங்கள்ல பேசும்போதெல்லாம் நம்ம பேசுறது ஆப்போசிட் சைடுல இன்னும் கொஞ்சம் கிளியரா கேட்கறதுக்காக இவங்க வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் டிஃபால்ட்டா கேலரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவர் இருக்கு இல்லையா, அது இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா AI மூலமாக நீங்க பழசை எடுத்த கொஞ்சம் பிக்சலேட் ஆன போட்டோவோ இல்ல கிளாரிட்டி இல்லாத போட்டோவையோ நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு டிஃபால்ட்டாவே. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே வந்து இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NFC இருக்கு. உங்களுக்கு Wi-Fi 6 கொடுக்குறாங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் தான். சோ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான 5G பேண்ட்ஸும் இதுல சப்போர்ட் இருக்கு. மல்டிமீடியாவுக்கும் இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி டியூன்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சோ மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு நீங்க ஆடியோ பிளஸ் வீடியோ
நல்லா இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்ல இவங்க IP67 சர்டிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காம்படிஷன்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அண்ட் இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. அந்த டிசைனும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எந்த டிசைன் சொல்லிட்டு எஸ் சீரிஸ் மாதிரியான டிசைன் இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான OIS கேமரா வந்து ஃபர்ஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா ரெண்டாவதா இருக்கு. மூணாவதா 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா இருக்கு. நாலாவதா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா சின்னதா ஒரு பஞ்ச் ஹோல்ல வந்து இருக்கு. சோ இப்போ கேமரா குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல எடுக்கும்போது இமேஜ் உடைய குவாலிட்டி எல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸும் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸும் வந்து நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சும் வந்து அளவுக்கு நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் குறிப்பாக நீங்க வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரியர் கேமரால 4K 30 FPS வரைக்கும் உங்களால வீடியோ எடுக்க முடியும். ஓகேவா? இது டே டைம்ல. செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி தான். நீங்க செல்ஃபிஸ் வந்து டே டைம்ல எடுக்கிறீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்கிறதுக்கு வந்து நல்லா வந்துருது. உங்களுக்கு கலர்ஸும் வந்து அளவுக்கு நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டுமே ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் இருக்கு. 4K 30 FPSல எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில். கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது ஷேடோ. இப்போ ஜஸ்ட்டு வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இப்போ ஷேடோ. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் இந்த நெல்லிக்காய் கலரும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். பாருங்க இந்த செடி. இந்த ஒருவேளை நீங்கள் OIS யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1080pல மட்டும்தான் வரும். பட் 1080pல கிராப் கிடையாது, நீங்கள் நார்மலாக எடுக்கலாம். அது ஒரு ப்ளஸ். லோ லைட் ஷாட்டும் இந்த வாட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக A சீரிஸில் அவங்க நைட்டோகிராஃபியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இமேஜ் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய விதமான புது புது ஃபீச்சர்ஸும் இருக்கு. முன்ன இருந்த ஃபீச்சர்ஸையுமே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கிள் டேக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களும் இந்த கேமராலையுமே இருக்கு. இப்போ குயிக்கா சாம்சங் உடைய A34 உடைய அன்பாக்சிங் வந்து பார்த்துருங்க. A54ல என்ன இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு கலர் வந்து மெர்ஜான ஒரு கலராக வந்து இருக்கு. இது கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா சிம் அட்ஜஸ்ட் டூல் வழக்கம் போல அந்த புக்லெட்ஸ் இருக்கு, கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சிடலாம். இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கலர் சூப்பராக இருக்கு. ஒரு குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு இந்த மொபைல் ஃபோனில் அப்படின்றத டோட்டலாக வந்து பார்த்துட்டு வந்துருங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் ரொம்ப பிளெண்டான மாதிரி இருக்கும். லைட்டிங் பண்ணும்போது மாறி மாறி வருது. இன் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ பின்பக்கமாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமுமே வந்து பிளாஸ்டிக் தான். மற்றபடி உங்களுக்கு போர்ட்ஸ் அதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்கு, 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சலுக்கான கேமரா. நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத குயிக்காக பார்த்துருங்க. ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச்க்கான பேட்டரி இருக்கு, 25 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஒரு நாள் சூப்பராக வந்துருன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Dimensity 1080ங்க. ஸோ இதோடைய Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மாடரேட்டான கேமிங் ஓகே, பட் ஜென்ரல் யூசேஜ்க்கு இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசர். நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எஸ் சீரிஸில் வந்து அந்த நைட்டோகிராஃபி போன்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமராலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த A34 பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 வந்து வச்சிருக்காங்க. இப்போ A54 பற்றி பார்க்கலாம். ஸோ A54 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டியூரபிளான ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கம் முன் பக்கம் கிளாஸ் இருக்கு. டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளேங்க. நீங்கள் படம்லாம் பார்க்கணும்னா அந்த சவுண்ட் குவாலிட்டியோட நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக இதோடைய கேமராவும் வந்து நல்லா இருக்கு. நீங்கள் சாம்பிள்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. பர்ஃபார்மன்ஸை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் இதில். ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்ல கிடையாது. ஆனால் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குன்றது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர் தான் ரொம்ப முக்கியம். இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கு OSம் கிடைச்சிருது, 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து கிடைச்சிருது, which is மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கல, பட் உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக மேபி இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் இவங்க ஒரு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற பட்சத்தில் இது 36,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு இது எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.